கடைசியாக நாங்களும் எல்லாம் வாங்கிட்டோம். ஹாய் गाइस, வெல்கம் டு ஆரியன் ஃபேமிலி. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் தெரியுமா? தெரியாது. சும்மா இருக்கிறவனை கூட்டின்னு வந்து வண்டியை ஓட்டு இங்கே போனோன்னே வண்டியை ஓட்டிட்டு எங்கே போகிறேன் நீயே சொல்லு. நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இப்போ புதுசாக. அதுக்கு கொஞ்சம் கேஜெட்ஸ் வாங்க மவுண்ட் ரோடு வரைக்கும் போயிட்டுருக்கோம். அவன் 1 மில்லியன் 2 மில்லியன் போகிறவனே சும்மா இருக்கிறான். நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சேனலே ஆரம்பித்த. உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? அதுக்குன்ட்டு அப்படியே விட முடியாதுல்ல. ஏண்டி அதுக்கு ஆன்லைனில் போட்டு தொல்லேண்டி. இன்னைக்கு நீ ஒரு நாள் தான் டிகிரி என்ன ஏண்டி சாவடிக்கிற? ஆன்லைனில் போட்டால் அது எப்படி யூஸ் ஆகுது, எப்படி என்ன மைக்லாம் ஒர்க் ஆகுதான்னு தெரியாது. நேர்லனா பார்த்துவாங்க. உனக்கு கண்டென்ட் இல்லை. இப்போ வந்து இந்த ஒரு வீடியோவா எடுத்து நீ போட போற, அதுக்கு தானே என் உயிர் எடுத்துட்டு அதை சொல்லு. அதை சொல்லு வரணும்னு வரேன். வேற என்ன பண்றது, வந்து தொலைகிறேன். வா வா, நம்ம இதே ஒரு vlog எடுத்து போடலாம். மவுண்ட் ரோட் vlog. மவுண்ட் ரோட் ரிச்சி ஸ்ட்ரீட் தான் போயிட்டு இருக்கோம். அங்கே எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அங்கே கிடைக்கும்ட்டு, போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு என்னன்ட்டு. அதுக்கு தான் பாருங்க, ஹெல்மெட்ல கிளிப்பு கூட இல்லை. வரேன், எந்த போலீஸ் அதை பிடிக்க போறான்னு தரணும். அவனை சொல்லி நிறுத்துக்கலண்டா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்து கிடக்கப்படுறா. வர நிறுத்துற அவனை வைத்த கிடப்ப எதுக்குடா வருவீங்களா? எங்களுக்கும் முன்ன பின்ன இதை பற்றி எதுவும் ஐடியாலாம் இல்லை. ரிச்சி ஸ்ட்ரீட்டில் எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தோம். சரி அங்கே போகிறோம். அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல, போயிட்டு பார்க்கலாம். மவுண்ட் ரோட் வந்துட்டோம். இங்கே லைட் ஷாப்லாம் இருக்குது. இங்கே கொஞ்சம் ஹோல்சேல் ப்ரைஸில் தருவாங்க இந்த சாண்டியர்லாம். ஃபிக்ஸிங் லைட்டு எல்லாமே இங்கே இருக்குது. ஃபிக்ஸிங் லைட்டா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, ஏரோப்ளைனை யாரும் இங்கே விட்டுருக்காங்க தப்பா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். காலத்துல இது எப்படி இருந்த இடம் தெரியுமா? ஜனங்களும் கோயில் வந்துட்டு. ஆமா, நல்லா டெவலப் பண்ணிருக்காங்க. சில கடைலாம் உள்ள கொஞ்சம் மேலவா, இங்க இப்படி வாங்கி ஏறுவா. அதுக்கு நீ என் பாக்கெட்ல எடுத்து ரிச்சிட்டு வந்தா தானே போக முடியும். நீ ஆடி அசைஞ்சுன்னு ஓட்டிட்டு இருக்கு. வண்டியும் ஓட்ட மாட்டேங்கிற. உனக்குதான் வண்டி ஓட்ட தெரியல. என்னையே பூச்சி வாங்கிக்கிறேன். ஒரு வழியா நாங்க வந்துட்டோம் ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு. என்ன கடன் தெரியுமா? நீ வண்டியை ஃபர்ஸ்ட் பார்க் பண்ணிடு, நம்ம நடந்து போயிடலாம். இங்க ரிங் லைட் இருக்கு பாருங்க. என் ஹெல்மெட்டை பத்திரமா விடா. பெரிய பொக்கிஷம் ஒரு ஹெல்மெட்டுக்கு தர மாட்டேன். திரும்பின்னு போயிடுவாங்க, ஆபத்து பாவாங்க. இதான் கைஸ் ரிச்சி ஸ்ட்ரீட்டு. டி நகரை விட கூட்டமாக இருக்கு. இங்கே vlog எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன். அங்கே பார்க்கலாமா? கடைசியாக நாங்களும் எல்லாம் வாங்கிட்டோம். என்ன வாங்கினோன்றத நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். ரொம்ப பசிச்சுது, அதனால் இப்போ நம்ம வந்து சங்கம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே ஹலீம்லாம் இருக்கு. இதுனா இது மட்டன் சமோசாவா? மட்டன் சமோசா, ஹலீமா கேளு எவ்வளோ, நீ கேளு. முட்டை மிட்டாய், மோமோஸ்லாம் கேட்டால் ஃப்ரை பண்ணி தருவாங்க. பாதாம் கீ
டாகி பிஸ்கெட்ஸ் இங்கே நல்லா இருக்கும் பிஸ்கெட்ஸ். மட்டன் சமோசா, சிக்கன் சமோசா சூப்பராக இருக்கும். மட்டன் அதுக்கு மேலே தான். எப்படி டீ நல்லா இருந்ததா? ஏதோ காலைல கூட்டு போனதுக்கு சாஃப்ரான் டீன்னு ஒன்று வாங்கி கொடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி. நான் உன்னை அங்கேயே நிறுத்து. சமோசா ஜிலேபிலாம் போட்டுருந்தாங்க, இதுதான் நிறுத்தலை. நான் சிக்கன் சமோசா சாப்பிட்டது சூப்பராக இருந்தது. டீயும் கொடுத்தாங்க. ஐயா நீ நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிட்டல? ஆ சந்தோஷம். பேஸ் அற்புதம். என்ன சாப்பிட்ட? சிக்கன் சமோசா. எங்கே சாப்பிட்ட? எங்கே வாங்கின? இதுவா சார்மினாரா? ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. ஏன் ஒரு உள்புத்தாவே கேட்குறேன்? இல்லை கேட்டேன். இல்லை நல்லா தான் இருக்கும். நாங்களாம் சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. நான் நீ சாப்பிட மாட்டேன். ஆனால் உன் ஹெல்மெட் சூப்பராக இருக்குடி. பேராஷூட்டில் துடிக்கிற மாதிரி அழகா செம்மழகா. இதோட நாங்கள் எங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். டைம் ஆயிடுச்சு. பாய் காய்ஸ். பாய் சொல்லு. கட் பண்ணுறேன். வரலாம் சொல்லக்கூடாதுடா. ஓகே பாய் கைஸ். சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. மட்டுமாயா? கொஞ்சம் அப்படி